வணக்கம் நேயர்களே. மகேந்திர சிங் தோனி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 15 கோடி ரூபாய் நஷ்டஈட்டை அவர் வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதற்கிடையில் அவருக்கான விளக்கங்களை, இந்த முறைப்பாடு சம்பந்தமான விளக்கங்களுக்காக நீதிமன்றம் காலக்கெடு விதித்திருக்கிறது. இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள் மகேந்திர சிங் தோனி தன்னுடைய சார்பில் விளக்கத்தை கொடுக்க வேண்டும். என்னவென்று சொன்னால், உத்தரப்பிரதேசத்தில் உள்ள நபர்கள்தான் தோனி மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். நேரடியாக தோனி மீது வழக்கு பதிவு செய்யாமல் தோனியினுடைய ஒரு வணிக ரீதியிலான ஒப்பந்தக்காரர்கள் அல்லது பங்குதாரர்கள் மீது அவர்களினால் ஒரு குற்றம் ஒன்று சுமத்தப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 15 கோடி ரூபாய்க்கு. அது நேரடியாக தோனியை தாக்காவிட்டாலும் கூட தோனியின் பங்குதாரர்களோடு தொடர்பு பட்டபடியால் தோனியும் அதற்குள் இலகுவாக வழக்குக்குள் வரக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த சம்பந்தமாக இப்பொழுது தோனியினுடைய ரசிகர்கள் மிகுந்த வருத்தத்தில் இருக்கின்றார்களாம். அது எந்தவித பிரச்சனை என்று இப்பொழுது முழுமையாக சொல்லப்படாவிட்டாலும் அதில் ராஞ்சி நீதிமன்றம் தான் இந்த வழக்கை எடுத்து விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கிறது. ராஞ்சியில் உள்ள நீதிமன்றம் விடுத்த அறிவிப்பின் அடிப்படையில் தோனியினுடைய பங்குதாரர்கள் ஏற்படுத்திய ஒரு விடயம் சம்பந்தமாக அவர்கள் 15 கோடி ரூபாயிலான இந்த வழக்கு விசாரணைக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. இதற்கிடையில் தோனி தன்னுடைய தரப்பு விடயங்களை சரியான முறையில் இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள் முன்வைப்பாராக இருந்தால், தன்னுடைய சார்பில் தன்னுடைய நியாயபூர்வமான விடயங்களை சட்டத்திறனைகள் மூலம் அவர் நிரூபிப்பாராக இருந்தால் இந்த வழக்கு சில வேளைகளில் பிற்போடப்படலாம் அல்லது தள்ளப்படலாம் என்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே எந்த விதமான சர்ச்சைகளுக்குள்ளும் சிக்காமல் ஒரு நேரிய வழியில் பயணித்த ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் ஜாம்பவான் என்று சொன்னால் அது மகேந்திர சிங் தோனி. விளையாட்டிலும் சரி, அவருடைய நிஜ வாழ்விலும் சரி, அல்லது எந்த ஒரு வணிக நிறுவனங்களில் ஒப்பந்தங்கள் மற்றும் பங்குதாரர்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் என்றாலும் சரி, சரியான முறையில் ஒரு பயணிக்கக்கூடிய நேர்மையான மனிதன் என்கின்ற ஒரு மனிதாபிமானத்தை பெற்றிருந்த மகேந்திர சிங் தோனிக்கு இவ்வாறான இழுக்கு வருவது ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாமல் இருக்கிறது என்பதாகவும் ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களில் இப்பொழுது கூறிக்கொண்டிருப்பதாக அறிய முடிகிறது. எனவே எது எவ்வாறு இருப்பினும் இந்த வழக்கு விசாரணையை கையில் எடுத்துள்ள ராஞ்சி நீதிமன்றம் சரியான மாதிரியான விடயத்தை தங்களுக்கு தருமாறு காலக்கெடு விதித்திருக்கிறது மகேந்திர சிங் தோனிக்கு. எனவே அவர் சரியான முறையில் விளக்கம் கொடுப்பாரானால் இந்த வழக்கு சில வேளைகளில் ஒத்திவைக்கப்படலாம் அல்லது தள்ளப்படலாம் அல்லது நிராகரிக்கப்படலாம். இது என்னென்றாலும் இந்த மாதம் 30ஆம் தேதி வரை பொறுத்திருக்க வேண்டும். மீண்டும் சந்திப்பு உறவுகளே, வணக்கம்.